வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று உலக கிண்ண கால்பந்தாட்டம் 2026 FIFA 2026 வேர்ல்ட் கப் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி 2026 இன்னும் சில தினங்களில் எங்கள் வட அமெரிக்கா கண்டத்தில் வெகு கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. ஐயா, அதிலே எங்க நாடு, நாங்க வளர்ந்த நாடு கனடாவில் டொரண்டோவில் நடக்க போது ஐயா. இந்த முறை இந்த உலக கால்பந்தாட்ட திருவிழாவை எங்கள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 3 பிரபலமான நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நடத்துகிறார்கள். இங்கே எங்கள் கனேடிய மண்ணில், அதுவும் டொரண்டோ மாநகரில் அமைந்துள்ள BMO ஸ்டேடியத்தில் மிகவும் கோலாகலமாக நடக்க இருக்கின்றது. ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் டொரண்டோ முதல்வர் திரு டாக்போர்ட் அவர்களும் எங்கள் GTA மேயர் அவர்களும் இதை பற்றி டிவியில் அப்பப்ப பல விளக்கங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். அதையும் தாண்டி கௌரவ எங்கள் கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்களும் இந்த உலக கிண்ணத்தை சென்ற வாரம் டொரண்டோவில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்துள்ளார். அந்த உலக கிண்ணம் அவரின் கைகளில் வைத்திருந்தது அவ்வளவு அழகாக அவருக்கு இருந்தது. இந்த விளையாட்டுகளை உலகமே மிக ஆவலாகவும் அக்கறையாகவும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த உலக கால்பந்து ஆட்ட திருவிழா 2026 மிக கோலாகலமாகவும் மிக பிரமாண்டமாகவும் இங்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஜூன் மாதம் 11ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி 3 நாடுகளில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. கனடாவில் ஐயா இத்தனை கேம் நடக்க போகுது. கனடாவில் 8-9 கேம் நடக்க போகுது. மிச்சம் மெக்சிகோவில், அடுத்தது இதுவரை காலமும் 2022ஆம் ஆண்டு வரை இந்த கால்பந்து வரலாற்றிலேயே மொத்தமாக விளையாட தகுதி பெற்ற அணிகள் மொத்தம் 32 மட்டுமே. ஆனால் இந்த வருடம் 2026 48 அணிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த உலக கால்பந்து விளையாட்டுகள் 31 நாட்களில் 104 போட்டிகள் வட அமெரிக்காவில் உள்ள 3 நாடுகளில் மிகவும் கோலாகலமாக 16க்கு மேற்பட்ட அதிநவீன மயப்படுத்தப்பட்ட மைதானங்களில் மிக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் 2022ஆம் ஆண்டில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற அர்ஜென்டினா அணியும் களமிறங்குகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க விஜயமாகவும் பயப்படும்படியான விடயமாகவும் உற்று நோக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த போட்டிகள் யாவும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி மெக்சிகோவில் போட்டிகள் உலக புகழ் பெற்ற அஸ்பெகா என்ற மைதானத்தில் மிக கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கிறது. அதே போன்றே இந்த உலக கிண்ண போட்டி தொடரின் இறுதிப் போட்டியானது ஜூலை 19ஆம் தேதி நியூயார்க்கில் உள்ள மெட் லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. இந்த முறை விளையாடுவதற்கு தெரிவாகிய அணிகள் தொகை அதிகரிப்பு இருப்பதனால் இந்த முறை உஸ்பெகிஸ்தான் போட்டியில் பங்கு பெறுகிறது. அதைவிட வேறும் சில அணிகள் பங்கு பெற இருக்கிறார்கள். பார்ப்போம், இவர்கள் முதல் தரமாக இந்த போட்டியில் களமிறங்குகிறார்கள், வெற்றி வாகை சூடுகிறார்களோ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐயா, ஈரான் பிளேயர்ஸ் இடம் கொடுக்க மாட்டேன் அமெரிக்கா சொன்னது மெக்சிகோ கொடுத்துருக்கு. இன்னும் இந்த பிரச்சனை சொல்றேன். சர்வதேச உலக கால்பந்து ஆட்ட ரசிகர்களின் நட்சத்திர விளையாட்டு வீரரும் இந்த போட்டியில் களமிறங்க இருப்பது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது சரி, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரர் யார் என்பதை சொல்லுங்கள். இயலுமானால் கொமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அர்ஜென்டினாவை சேர்ந்த 38 வயதான மெர்சி அவர்களும் நடப்பு சாம்பியனாக இம்முறையும் களமிறங்குகிறார். இந்த போட்டியே இவரின் இறுதி கால்பந்தாட்ட போட்டியுமாக இருக்கும் என்று பல ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். அதனால் இப்போட்டியில் மீண்டும் இவர் தன் கால் தடத்தை பதிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஓமாம், அவர் கட்டாயம் பதிப்பார். இந்த ஃபேவரட் பிளேயரும் அவர் தானே. இவருக்கு சவாலாக பிரான்சில் இருந்து களமிறங்கும் எம்பாவேயும் இறங்குகிறார். வெல்ல அனுமதிக்கப் போவதும் இல்லை என்று இவரும் ஒரு திறமான ஆட்டக்காரர், காற்றை விட வேகமாக பறந்து செல்வார் என்று பல ஆர்வலர்கள் கூறுகின்றன. இதே போன்று இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்த்துகல், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இருந்தும் பல உலக கால்பந்து வீரர்கள் களமிறங்குகிறார்கள். அதையும் தாண்டி ஈரான் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் போர் புரிந்தாலும் தாங்கள் விளையாட்டிலும் கில்லாடிகளே என்று கூறிக்கொண்டு அவர்களும் இப்போட்டிக்கு களமிறங்குவது உண்மையில் உலக மக்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. எப்படி இவர்களால் இந்த போர் சூழ்நிலையிலும் இவர்கள் பயிற்சி பெற்று
இந்த போட்டியில் களமிறங்குவது ஒரு பாராட்டத்தக்க விடயமாகவும் ஆச்சரியமான விடயமாகவும் பல விளையாட்டு வீரர்கள் இதை பார்க்கிறார்கள். பலர் சொல்லுகிறார்கள் இவர்களின் கடின உழைப்பு கிடைத்த வெற்றி என்றேதான். அதைவிட மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தியும் உண்டு எம் தமிழ் உறவுகளே. நிசான் வேலுப்பிள்ளை என்ற எம்மினத்து தமிழ் மகன் இந்த போட்டியில் விளையாடப் போகிறார். சிலர் சொல்லுகிறார்கள் அவர் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடுகிறார் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் அவர் துருக்கிக்காக விளையாடுகிறார் என்று. எது அப்படி இருந்தாலும் ஒரு தமிழ் மகன் இந்த போட்டியில் விளையாட இருப்பது எங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தரும், ஒரு பெருமையும் தருகிறது. எங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் தருகிறது. அவரின் இந்த வளர்ச்சி உலக விளையாட்டு அரங்கில் மேன்மேலும் சிறக்க எங்கள் வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றோம். அது சரி, நீங்களே டிக்கெட் எடுத்தீங்களோ மேட்ச் பார்க்க? ஓமம், நான் எடுத்திருக்கிறேன். எங்க கனடால நடக்குது. இதை கூட பார்க்காட்டி இந்த வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் மக்களே. இந்த போட்டி டிடிசி டிக்கெட்டோ டிக்கெட் உள்ள போய் மேட்ச் பாக்குறது டிக்கெட் அதை விட ஆயிரக்கணக்கில் டிக்கெட் என்ன சும்மா சிம்பிள் இல்ல. அதான் இருக்கிற டிடிசி என்னன்னு தெரியாது. சில இப்ப கனடால தெரியும், உலகத்துல இருக்கிறவங்க தெரியாது. இது வந்து போக்குவரத்து டொரண்டோ போக்குவரத்து டிக்கெட். ஆனா அதல்ல மேட்ச் பார்க்க போறது பாதையில ஓ நீங்கள் நாங்கள் ஃபீபா கேமுக்கு போறதுக்கு டிக்கெட் அது டிடிசி பாஸ் எடுத்து போகலாம். ஆனா இது பெரிய தூரம் இல்லை எங்களுக்கு. டொரண்டோலாம் நடக்குது. நிச்சயமா நாங்கள் போகிறோம். போய் பார்த்து நேரடியா பார்த்து அனுபவிக்க ஒரு சந்தோஷத்தை பெறுங்கள் மக்களே. இந்த வெற்றி இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட எல்லாரும் உங்கள் வீரர்கள் வெல்ல வேண்டும், உங்கள் நாட்டில் விளையாடும் வீரர்கள் வெல்ல வேண்டும் என்றே நீங்களும் எதிர்பார்ப்பீர்கள். இருந்தாலும் உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தமிழர் களமிறங்கும் தமிழர் வெற்றி பெற வேண்டும் என்றும் உங்கள் வாழ்த்துக்களுடன் மீண்டும் இந்த உலக கிணம் நன்றாக நடைபெற்று எல்லாரும் மகிழ்வாக உங்கள் நாடு வெல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் நாங்களும் எங்கள் கனடா வெல்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.